ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, 1000 காலத்து பயிர் அப்படின்னு. ஆனால் மனுஷ குலத்தோட வரலாற்றை பார்த்தா நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிற இந்த நவீன வாழ்க்கையெல்லாம் வெறும் ஒரு சில 100 வருஷ கதை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருஷமாக நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பேச போகிறது இடைக்கற்காலம், அதாவது மீசோலித்திக் ஏஜ். அதாவது பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் நடுவில் இருந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட். இதை பற்றி ஏன் பேசணும்? ஏன்னா மனுஷன் வேட்டையாடிகளாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்து ஒரு நாகரிகமான சமூகத்தை உருவாக்க ஆரம்பித்தான். அது இந்த இடைக்கற்காலத்தில் தான் ஆரம்பமாகுச்சு. வாங்க காலை இயந்திரத்தில் ஏறி ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு பின்னாடி போகும். இடைக்கற்காலம்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல இடைக்கற்காலம்னா இதை மீசோலித்திக்னு சொல்லுவாங்க. மீசோனா நடுவில், லித்திக்னா கல். பழைய கற்காலத்தில் மனுஷன் பெரிய பெரிய மிருகங்களை வேட்டையாடி இருந்தான். அப்போ உலகம் ரொம்ப குளிராக இருந்தது. ஆனால் சுமார் 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பனியுகம் முடிய ஆரம்பித்தது. உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகுது. பனி உருக்கி கடல் மட்டம் உயருது. புதுசாக காடுகள் வளருது. இந்த சீதோஷ்ண நிலை மாறினதுனால மனுஷனோட வாழ்க்கை முறையும் மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்தது. பெரிய மாமூத் யானைகள் மறைஞ்சு சின்ன சின்ன மிருகங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த வேகமான மிருகங்களை வேட்டையாட பழைய பெரிய கற்கருவிகள் செட் ஆகலை. அங்கே தான் மனுஷனோட புத்திசாலித்தனம் வேலை செய்யுது. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், இடைக்கற்காலத்தோட ஸ்பெஷாலிட்டியே மைக்ரோலித்ஸ். அதுதான், அதாவது மிக சிறிய கற்கருவிகள். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன கல்லை செதுக்கி அதை ஒரு கொம்புலையோ அல்லது எலும்புலையோ பிசின் வச்சு ஒட்டி ஒரு ஈட்டி மாதிரியோ அல்லது அம்பு மாதிரியோ மாற்றுறாங்க. இதுதான் அப்போதைய ஐஃபோன் கண்டுபிடிப்பு மாதிரி. வில் அம்பு. இந்த காலத்தில் தான் வில் அம்பு புழக்கத்துக்கு வருது. தூரத்தில் ஓடுற மானை அடிக்க இது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அடுத்து மீன் பிடிக்கிறது. பனி உருகி ஆறுகள் ஓட ஆரம்பித்ததில் தூண்டில் முள், ஹூக்ஸ் செஞ்சு மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. மனுஷனோட டயட்டில் மீன் ஒரு முக்கிய உணவாக மாறுதுன்னு இந்த காலத்தில் தான் மாறுது. குடியேற்றமும் சமூக மாற்றமும். பழைய காலத்தில் மனுஷன் ஒரு இடத்துல நிற்க மாட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் இடைக்கற்காலத்தில் உணவும் தண்ணீரும் தாராளமாக கிடைக்கிறதுனால மக்கள் ஒரு இடத்துல கொஞ்ச காலம் தங்கி வாழ ஆரம்பித்தாங்க. இங்கே தான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. நாய், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பெட் அனிமல். மனுஷன் முதல்ல ஒரு மிருகத்தை பழக்கப்படுத்தினது. இந்த காலகட்டத்தில் தான் வேட்டையாடிக்கு உதவியாக இருக்கும்னு நாயை கூடவே வச்சுருந்தான். அப்புறம் குகை ஓவியங்கள். நீங்கள் பீம்பேட்கா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே இருக்கிற ஒரு ஓவியத்தில் அதிகமாக இடைக்கற்கால வாழ்க்கை முறையை பற்றி தான் இருக்குது. அவங்க என்ன வேட்டையாடினாங்க, எப்படி நடனம் ஆடினாங்கன்னு அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது வெறும் ஓவியம் இல்லை, அது அவங்களோட வரலாறு. தமிழ்நாட்டில் இடைக்கற்காலம். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் கற்கால தடயங்கள் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். முக்கியமாக தென்னிந்தியாவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற தேரி நிலப்பகுதிகள். இந்த செம்மண் காடுகளில் இடைக்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான பல மைக்ரோலித்திஸ் கருவிகள் கிடச்சிருக்கு. திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் அந்த காலத்தில் கடலோர மக்கள் வாழ்ந்து மீன்பிடி தொழில் செஞ்சுருக்காங்கன்னு அகழ்வாராய்ச்சி சொல்லுது. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களுக்கு ஒரு முன்னோடியாக இந்த இடைக்கற்கால குடியிருப்புகள் இருந்திருக்கலாம்னு வரலாறு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இன்றைக்கி நாம் பார்த்த இடைக்கற்காலம் அப்படிங்கிறது மனுஷன் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்ட ஒரு காலம். பெரிய கல்லை விட்டுட்டு சின்ன கல்லுக்கு மாறினதில் ஆரம்பித்து நாயை பழக்கப்படுத்தினது வரைக்கும் எல்லாமே ஒரு புரட்சி தான்.
இந்த இடைக்கற்காலத்துக்கு அப்புறம் தான் மனுஷன் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான், புதிய கற்காலத்துக்கு மாறினான். அதை பற்றி நாம் அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். நன்றி.